என்ன ஆறுமுகம், என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், அது ஜெய்ங்கிறவனை பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இதில் எங்கே விசி சார் மாட்டிக்க போகிறவங்கிற கவலை தான் எனக்கு மேடம். ஆனால் இன்னைக்கு அந்த ஜெய் பேங்க்ல பணம் கட்டிட்டு வெளியே வரான். பேங்க் வாசல்ல 2 பேர் அவனையே பயங்கரமாக மிரட்டுறாங்க. அவன் அவங்ககிட்ட தயவா பேசிக்கிட்டு இருந்தான். அந்த ஆளுங்களை என் செல்போன் கேமராவில் ஷூட் பண்ணேன். நீங்களே பாருங்க மேடம், பாருங்க. இந்த ஆளுங்களை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இல்ல மேடம், இன்னைக்கு தான் பாக்குறேன். இந்த ஆளுங்களை உங்க மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? அது தெரியல மேடம். அவங்க ஏதோ பேங்க்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ற மாதிரியும் அந்த ஜெய் அவங்கள போக விடாம தடுத்த மாதிரியும் இருந்துச்சு மேடம். ஆனா அந்த ஜெய்யால விசி சாருக்கு ஏதோ பெரிய ஆபத்து காத்திருக்கோன்னு தோணுது மேடம். நல்ல மனுஷன் தப்பான இடத்துல மாட்டிட்டு இருக்காரு. அவரை நீங்க தான் எப்படியாச்சும் மீட்டு எடுக்கணும் மேடம். இந்த வீடியோ உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும். இந்த ஆளுங்களை பத்தி மேற்கொண்டு தகவல் கிடைச்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா மேடம். அதுக்கப்புறம் அந்த ஜெய்யோட பார்வை உங்க மேல பட்டுடாம நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி மேடம். உங்க மேனேஜர் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப கூட உங்களை மாதிரி நல்லவங்களை பார்க்கும்போது மனசுக்கு தெம்பாவும் லைஃப்ல புது நம்பிக்கையும் கிடைச்ச மாதிரி இருக்கு. இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆறுமுகம். பரவாயில்ல மேடம், அப்ப நான் கிளம்புறேன் மேடம். இந்தாங்க, ஏதாவது எனக்கு உடனே ஃபோன் பண்றேன் மேடம். கண்டிப்பா ஃபோன் பண்றேன். ராதா இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கறாளா? இனிமே உஷாரா இருக்க வேண்டியதுதான். நாகராஜ், அண்ணே, அடே வாங்கம்மா. வாங்க வாங்க, உள்ள வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. தம்பி வாங்க. அங்கிள். வாப்பா. ராதா போன் பண்ணா நீங்க வருவீங்கன்னு. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. வாங்க. என்ன ராதா இன்னும் வரலையா? வந்துருவாங்க, இப்போ வந்துருவா. ஸ்வேதா குட்டி, நான் பாட்டி வந்திருக்கேன். இந்த பாட்டிய பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிப்பேன். அதுக்குள்ள பாட்டிய மறந்துட்டியா? வாங்க 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 செல்லம், ஓடி வாங்க ஓடி வாங்க. செல்லம் குட்டி, செல்லம் என் செல்லம். பேச்சி நல்லா இருக்கிற. நீ எப்படி இருக்க? வயித்துல குட்டி பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருமா.
எல்லாம் கடவுள் புண்ணியத்துல குழந்தை நல்லபடியா பிறக்கும். அம்மாடி, உன் அண்ணன் ராதாவுக்காக செஞ்சிருக்கிறது சாதாரண காரியம் இல்ல. ஆனா ராதாவும் சும்மா இருந்துட மாட்டா. உன் அண்ணனை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவா. கவலைப்படாதம்மா. அதே மாதிரி உன்னையும் அண்ணனுக்கு அண்ணனா, உன் அம்மாவுக்கு அம்மாவா ராதா நல்லபடியா கவனிச்சுக்குவா. பாட்டி, வாங்க அண்ணி. ஆமா பாட்டி, எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? ஆமா, ஏன் எல்லாரும் நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க பாட்டி. இப்பதாமா வந்தோம். பேச்சுக்கிட்டயும் என் பேத்திக்கிட்டயும் பேசிட்டு இருந்த, நீயும் வந்துட்ட. சரி, நீங்க முதல்ல உட்காருங்க பாட்டி. இருக்கட்டும்மா. ரகு சொன்னா நீ ஒண்டியா கடை கடையா போய் அப்பள சப்பள பண்றேன்னு. நீ எப்படி எல்லாம் வாழ வேண்டியவ, கடைசியில ஆண்டவன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டானே. உனக்கு இந்த கஷ்டமெல்லாம் தேவையில்லை. நீ உட்காந்து சாப்பிடலாமா? இவங்களையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எங்களை பாத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எந்த வேலையும் பார்க்காம உட்கார்ந்து சாப்பிடுறதுல என்ன சந்தோஷம் இருக்க முடியும் பாட்டி? அதுக்காக இந்த கஷ்டம் தேவையா? என் மேல பழிய சுமத்திட்டாங்க. அது என்னோட தொழிலையும் பாதிக்குது. முருகன் ஜெயில இருக்கிறதுனால கைவிட்டு போன ஆர்டர்ஸ் எல்லாம் நான் போய் நிலைமைய விளக்கி சொல்லி திரும்ப வாங்க வேண்டியிருக்கு. வாழ்க்கை சவாலாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு பாட்டி. ஹா. என்னமோ சொல்ற. கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கட்டும். உங்க ஆசீர்வாதமே கடவுளோட ஆசீர்வாதம் தானே. ஆ. ஆ. பேச்சி, அம்மாடி, ராதா உன்னை பத்தி சொல்லும் போதெல்லாம் என் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லுவா. ராதா தங்கச்சிக்கு நான் எதுவும் செய்யலன்னா எப்படி? வாங்கிக்கோமா. பேத்தி குட்டி, ஸ்வேதா குட்டி, இது உங்களுக்கு. அச்சோ பாட்டி, அவளுக்கு எதுக்கு? ஏன் பேத்திக்கு நான் போடுறேன். இவ கல்யாணத்துக்கெல்லாம் நான் உயிரோட இருந்து இதெல்லாம் செய்ய போறேன்னா என்ன? பாட்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட இருந்து கொள்ளு பேத்தி எல்லாம் பார்க்கத்தான் போறீங்க. இன்னும் ரொம்ப காலத்துக்கு இருப்பேன்னு எனக்கு தோணலம்மா. இப்பெல்லாம் எனக்கு நாளைக்கு பொழுது விடியுமான்னே தோண ஆரம்பிச்சிருச்சு. பாட்டி, என்னாச்சு உங்களுக்கு? மனசு விட்டு போச்சுமா. திடீர்னு என்னமோ உங்களை எல்லாம் பார்க்கணும் போல தோணுச்சு. அதான் இவனை கூட்டிக்கிட்டு உடனே வந்துட்டேன். அம்மாடி ராதா, பசிக்குது. நீ சமைச்சு உன் கையால எனக்கு சாப்பாடு போடுறியா? என்ன பாட்டி நீங்க? இதோ 1/2 மணி நேரத்துல சமைச்சிடுறேன். நீங்க இனி என் கூடவே இருந்து என் கையாலே சாப்பிடுங்க. நீங்க உட்காருங்க பாட்டி. முதல்ல நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். வேண்டாம், பாட்டிக்கு நானே கலந்து கொடுக்கறேன். உட்காருங்கம்மா. ஆ. தம்பி வாங்க. இந்தாங்க பாட்டி, பால் சாப்பிடுங்க. ஏன் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு இது மேல காட்டுறீங்க? இத புடிங்க. ஏண்டி, நான் என்ன விளையாட்டுக்கா சொல்றேன்? போக மாட்டேன். ஓடினோம். என்ன பாட்டி? அனு வீட்டுக்கு வந்திருந்தா. என்ன தாஜா பண்ண அவளும் பால் கொண்டு வந்து கொடுத்தா. நீ என்னைக்குமே இந்த வீட்டு மருமகள் ஆக முடியாதுன்னு அந்த பாலை அவ மூஞ்சி மேலேயே ஊத்திட்டேன்.
ஆமாடி, எப்பவும் நீதான் எங்க வீட்டு மருமக. நானே போயிட்டாலும் நீ அந்த வீட்டை கைவிட்டுற கூடாது, சரியா? சரிங்க பாட்டி. டேய், இறங்குடா. இறங்குடா. எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க? யார் நீங்க? யார் நீங்க? சொல்றல. என்ன விடுங்கயா? என்ன விடுங்க? என்ன விடுங்கயா? என்ன விடுங்க? என்ன விடுங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன விடுங்க? விடுங்க. என்ன ஏன் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. என்ன ஏன் அடிக்கிறீங்க? யார் நீங்க? யோ ஏய், என்னடா ஆச்சு? நான் வெட்டிட்டு வானா கட்டிட்டு வருவோம்ல. எடுறா. தானா எனக்கு இது மட்டும் தான்டா வேணும். அப்ப இது எங்களுக்கா? டேய், அவன் உங்களை அடையாளம் பார்த்துடலையே. அடையாளம் பார்க்கறதா? அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சிருக்காது. மின்னல் மாதிரி நொடியில அடிச்சுட்டு பறந்துட்டோம்ல. எப்படியும் போலீஸுக்கு போவான். எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. சரிண்ணே. சரிங்கண்ணே. அப்ப நாங்க கிளம்புறோண்ணே. சரிடா. வரேண்ணே. ஹாய் அனு. அனு, என்னாச்சு உனக்கு? என்ன என் மேல கோவம்? அனு, என்ன ஆச்சு? அனுக்கு என்னாச்சு? எதுவும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? அதையும் கேக்குறீங்க தம்பி? அவளுக்கு உங்க மேல கோவம். நான் என்ன பண்ணேன் என் மேல கோவப்படுறதுக்கு? நீங்க காலையில வேலைக்கு போனதுமே இவ உங்க வீட்டுக்கு போயிருந்தா. சும்மாதான் எல்லாரையும் பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வரணும்னு தான். அங்க போனா உங்க அப்பாவும் ரகு தம்பியும் வீட்ல இல்ல போல இருக்கு. உங்க பாட்டி கிட்ட பேசலான்னு இவ பால் எடுத்துட்டு போயிருக்கா. இவளை பார்த்ததுமே ஏண்டி வந்தன்னு சொல்லி இவ கையில இருந்த சூடான பாலை எடுத்து இவ மூஞ்சில ஊத்திருக்காங்க. நல்ல வேளை கொஞ்சம் ஆத்தி கொண்டு போன பால் கொதிக்க கொதிக்க இருந்தா இவன் முகம் என்ன ஆயிருக்கும்? அனு, நீ எதுக்காக அந்த வீட்டுக்கு போகணும்? நீ என்னதான் அந்த வீட்டுக்கு நல்லது செஞ்சாலும் உன்னோட அருமை உங்களுக்கு புரிய போறதில்ல. நீ தலையிடலைன்னா தேவி சம்பத்தை அவங்களால சேர்த்து வச்சிருக்க முடியாது. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம பாட்டி உன்கிட்ட இவ்வளவு மூர்க்கத்தனமா நடந்துட்டு இருக்காங்களே. நீ அங்கிருந்து எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. நான் வந்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். அப்படி செஞ்சிருந்தா அனு மேல இன்னும் வெறுப்பு தான் உண்டாயிருக்கும் தம்பி. இருக்கட்டும் ஆண்டி, நான் என்ன சொல்றேன்னா அவங்களோட உறவே வேண்டாங்கிற. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அனு என்ன நினைக்கிறா? அது தன்னோட புகுந்த வீடு. அங்க உள்ளவங்க தன்னை ஏத்துக்கணும். இங்க இருக்கிறத விட ஒரு மருமகளா அங்க இருக்கிறது தான் தனக்கு பெருமை. தான் மாமனார், மாமியார், பாட்டி, குழந்தைன்னு எல்லாருக்கும் தான் கையால சமைச்சு பரிமாறணும். உடம்புக்கு முடியாத பாட்டிக்கும் மாமனாருக்கும் சேவை செய்யணும்னு அவ ஆசைப்படுறா. ஆனா இப்ப கூட உங்க பாட்டி பாலை முகத்துல ஊத்துறதுக்கு முன்னாடி ராதா தாண்டி இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொல்லிருக்காங்க. சூடான பாலு முகத்துல பட்ட வேதனையை விட உங்க பாட்டி உதாசீனப்படுத்தின வேதனையை தான் என்கிட்ட சொல்லி அழுதா. என்ன பண்றது? கொஞ்சம் பொறுமையா இருமா.
காலம் கனிஞ்சு வரும்னு நான் தான் அவளுக்கு ஆறுதல் சொன்னேன்ப்பா. அனு, இவ்வளவு ஏன் நீ உன்னை வருத்திக்கிற? அவங்கள விட்டு தள்ளுன்னு நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறியே. அது ரொம்ப சுலபம் விச்சு. சரி, நீ ஏன் என்கிட்ட கோச்சுக்கிட்டு பேசாம இருக்க? நீ சொல்ற எதுக்கும் நான் மறுப்பு சொல்றது இல்லையே. ராதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்க என் கழுத்துல தாலி கட்டி இருந்தீங்கன்னா இந்நேரம் அவங்க என்னை ஏத்துக்கிட்டு தானே இருந்திருக்கணும். அனுமா, வாங்கத்தே உட்காருங்க. என்ன விசு, வேலைக்கு போலியா? அனு மூஞ்சில பாட்டி பாலை ஊத்துற வரைக்கும் நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் என்னடா பண்ணுவேன்? அந்த கிழவிக்கு அனு பால் எடுத்துட்டு போறேன்னு சொல்லும் போதே நான் வேண்டான்னு தான் தடுத்தேன். பரவாயில்ல, அனு தான் கொண்டு போனா. சடார்னு அந்த கிழவி இப்படி பண்ண நான் நினைச்சு கூட பாக்கலடா. விச்சு, பாட்டி பண்ணதுக்கு பாவம் அத்தை என்ன பண்ணுவாங்க? வந்ததும் வராதுமா அவங்க கிட்ட போய் சத்தம் போட்டுக்கிட்டு. சொல்லுங்க அத்தை, திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அனு, காலையில உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். உன் மாமனாருக்கு நாளைக்கு 60வது பிறந்த நாள். அப்படியா? என்னதான் அவருக்கும் நம்மளுக்கும் கோபதாபம் இருந்தாலும் மனசு கேட்கல. ரகுவும் நல்ல வேலைக்கு போய் நீங்களும் நம்ம வீட்டுல இருந்திருந்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணி நல்லா கிராண்டா ஃபங்க்ஷன் நடத்திருப்பீங்க. ஆனா இப்போ அவருக்கு சாதாரண ஒரு பிறந்த நாள் வாழ்த்து கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஆளாளுக்கு ஒரு திசையில இருக்கும். ஆனாலும் மனசு கேட்கலானோ. நீங்க 2 பேரும் நாளைக்கு ஜோடியா வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து மட்டுமாவது சொல்லிட்டு போறீங்களா? ரொம்ப தேவை சித்தி, ரொம்ப ரொம்ப தேவை. அவங்க எங்களை ட்ரீட் பண்ற விதத்துக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். நாங்க யாரும் அங்க வர முடியாது. ஐயோ விச்சு, நான் எப்படியாவது பாட்டியையும் மாமாவையும் சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க வெட்டி விடணும்ல நினைக்கிறீங்க. அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. திடீர்னு வந்து சொன்னதுனால பெரிய அளவுல ஃபங்க்ஷன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நம்ம வரைக்கும் கிராண்டா பண்ணிடுவோம். நானும் உங்க பையனும் நாளைக்கு கண்டிப்பா வந்துருவோம். அப்புறம் உங்க வீட்டு வேலைக்காரிக்கு நாளைக்கு லீவ் கொடுத்துருங்க. ஏனோ? நாளைக்கு சமையல் நீங்களும் நானும் தான். சரி அனோ, அசத்திரலாம். அனோ, அப்ப நான் கிளம்பட்டுமா? விசு, நான் கிளம்புறேன். வரேம்மா. சரிம்மா, போயிட்டு வாங்க. ஏன் அனு, இது நமக்கு தேவையா? கண்டிப்பா தேவைதான். இது எனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. மாமாவுக்கு பட்டு வேட்டி சட்டை, அத்தைக்கு பட்டு புடவை, மாமாவுக்கு ஒரு தங்க மோதிரம், இதெல்லாம் வாங்கிட்டு போறோம். இதெல்லாம் வாங்க இப்ப நாம ஷாப்பிங் போறோம். அனு, என்ன செலவாகுமேன்னு பாக்குறீங்களா? அது இல்ல அனு, இதெல்லாம் செஞ்சு உனக்கு எந்த பலனும் கிடைக்க போறது இல்லல்ல. மாற்றங்கிறது ஒரே நாள்ல வந்துராது. அது வரும்போது வரட்டும். இப்ப நாம ஷாப்பிங் போறோம். ஐயோ ஆண்டி, அனுவுக்கு நீங்களாவது சொல்லுங்களேன். இல்ல மாப்பிள்ள, இந்த விஷயத்துல அனுவோட முடிவுதான் என்னோட முடிவும். என்னவோ பண்ணுங்க. உங்க வீ